வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட புதுசாக அனௌன்ஸ் பண்ண இந்த போட் ராக்கர்ஸ் 330 ANC நெக் பேண்ட் தான் வந்து இருக்கு. ஸோ போட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இந்த நெக் பேண்டுக்கு வந்து ஓவராக ஹைப் கொடுத்தாங்க. கால் பேவே வந்து முந்திரவங்க போல ஹைப் பண்ணுறதுல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹைப்பெல்லாம் இந்த நெக் பேண்டுக்கு வந்து உண்மையாலுமே வருதாங்கிறது வந்து பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கிறிஸ்டல் பயோனிக் சவுண்ட் பவர்ட் பை டைராக்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைராக் ஆடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்லிடுறேன். அப்புறம் வந்து ANC அப் டு 25 டெசிபிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நம்ம இது எல்லாமே வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணிடுவோம். சரி, ஓகே, இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா மாசாக வந்து போட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீலை வந்து கட் பண்ணிடுவோம். ஸோ கீழே மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குட்டியாக ஒரே ஒரு சீல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து நெக் பேண்ட் வந்து இருக்குது. ஸோ நெக் பேண்டோட இயர்பட்ஸ் இங்கே கீழே மாட்டிக்கிச்சா? ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இப்படி மாட்டிக்கிச்சு. பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஆக்சரிஸ் வந்து இருக்குது. இங்கே என்ன நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் டைப் சி கேபிள், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. வேறு எதுவும் ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து நெக் பேண்ட் வந்து எடுப்போம். ஸோ நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா செம சாலிடாக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், நெக் பேண்ட் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை நான் வந்து 2 டேஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்லா சூப்பர்பான குவாலிட்டி சிலிக்கானில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதே சமயத்தில் நல்லா டியூரபிளாக வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆக்சுவலி வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்களா எனக்கு வந்து சரியாக தெரியல. மோஸ்ட்டாக அது வந்து மெட்டல் யூஸ் பண்ண மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லா பட்டன்ஸ், அப்புறம் வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர், அப்புறம் மைக், டைப் சி போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கவரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பட்டன்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக, நல்லா டாக்டைலாக, நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் வயரோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக, நல்லா சூப்பராக, நல்லா திக்காகவே வந்து இருக்குது. அதனால் வயரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு மாடல் ஆக்சுவலி போட் ராக்கர்ஸ் 333 ANCன்னு வந்து இருக்குது. ஸோ அந்த நெக் பேண்டு இந்த நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா லிட்டரலாக சேம் தான். என்ன அதில் நமக்கு வந்து ப்ரீடட் கேபிள் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா நார்மல் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரீடட் கேபிள் வேணும்னா நீங்கள் வந்து 333 வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நீங்கள் வந்து 330 வந்து கன்சிடர் பண்ணலாம். கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து டோட்டலாக வந்து 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 3 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். என்னதான் அதில் வந்து மேக்னெட் கொடுத்தனாலுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்தவித ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டியும், ஏன் ப்ளே பாஸ் ஃபங்க்ஷன் கூட கொடுக்கல. ஸோ அந்த சூப்பர் பயோனிக் சவுண்ட் கொடுக்கறதுக்கோசரம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து காஸ்ட் கட்டிங்கோசரம் எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே தூக்கிட்டாங்க. ஸோ இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இதில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரிபிள் டோன் கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ட்ரிபிள் டோன் கலர்னா பாடி ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாக் கலரில் வந்து இருக்குது. அப்புறம் இந்த ரீஜன், அப்புறம் இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வரில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெட் கலர் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து செம சூப்பராக வந்து இருக்குது. ஃபிட்டுன்னு வரையில் பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு செம பார்க்க சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து பவர் ஆன் பண்ண உடனே போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடனே ஃபாஸ்ட்டாக வந்து கனெக்ட் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 மீட்டர்ஸ் வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடேக்குன்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து 2 ஆடியோ கோடேக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து IPX4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்டில் வந்து நமக்கு எந்தவித கேமிங் மோடுக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுக்கல. நான் ஒரு ஆப்பில் செக் பண்ணி பார்க்கும்போது இதோட லேட்டன்சி ரேட் வந்து அப்ராக்சிமேட்டாக 180 மில்லிசெகண்ட்ஸ் வரைக்குமே வந்து கிடச்சிது. ஸோ நான் வீடியோஸ் பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு பெருசாக இந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணல. பட் ஆனால் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைனர் டிலே வந்து நோட்டீஸ் பண்ணேன். அதனால் கேமிங்க்கு இந்த நெக் பேண்ட் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன மாதிரி நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வந்து இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவி கேமரா இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப குயிக்காக இந்த நெக் பேண்டோட பட்டன் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துக்கலாம். ஸோ அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்புறம் பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா பவர் ஆஃப் ஆயிரும்.
அப்புறம் நம்ம வந்து ப்ளஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் போகும். மைனஸ் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா மியூசிக் வந்து பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் மியூசிக் வந்து பிளே இல்லைனா பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணும். 2 வாட்டி டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து கிறிஸ்டல் பயோனிக் சவுண்டுக்கு வந்து போகும். 3 வாட்டி டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். அப்புறம் ஏஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த பட்டன் வந்து ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து எய்தர் ஏஎன்சி அப்படி இல்லைனா டிரான்ஸ்பரன்சி அப்படி இல்லைனா நார்மல் மோடுக்கு வந்து வரும். இதே பட்டன் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 2 டைம்ஸ் வந்து டேப் பண்ணணும். ரிஜெக்ட் ஆர் இன்கால் ரெண்டுத்துக்குமே. அடுத்து பேட்டரி லைஃப்னு வரையில இங்கே தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம் இருக்குன்னு நான் வந்து சொல்வேன். ஸோ இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோட் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஏஎன்சி, நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டல் பயோனிக் சவுண்ட் மோடு வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 2 மோடுமே ஆஃப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எவ்வளோ பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா 24 hours வரைக்குமே இதில் வந்து பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் பயோனிக் சவுண்ட் வந்து ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து 20 hours பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஏஎன்சி ஆன் பண்ணோம்னா நமக்கு வந்து வெறும் 15 hours தான் வந்து கிடைக்கும். நம்ம வந்து ஏஎன்சி ப்ளஸ் கிறிஸ்டல் பயோனிக் சவுண்ட் ரெண்டுமே ஆன் பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து வெறும் 13 hours தான் வந்து கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகே, பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பர் இல்லைனாலுமே நமக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இதில் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து இருக்கனால வந்து குயிக்காக அதை வந்து சார்ஜ் பண்ணிடலாம். அடுத்து கால் குவாலிட்டின்னு வரையில பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்டில் நமக்கு வந்து இஎன்எக்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட கால் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படி இருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ராக்கர்ஸ் 330 ANC நெக் பேண்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த நெக் பேண்டில் வந்து அந்த கிறிஸ்டல் பயோனிக் சவுண்டுக்கு அடுத்து பயங்கரமாக ஹைப் பண்ண விஷயம்னா அஃப்கோர்ஸ் இதோட ஏஎன்சி தான். ஸோ இதோட ஏஎன்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, ஏஎன்சி வந்து நமக்கு வந்து 25 decibels வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இந்த ஏஎன்சியில் வந்து வாய்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ஸ்லாம் வந்து கேன்சல் பண்ணாது. ஒரு சின்ன சின்ன சவுண்ட் இருக்குல்ல, லைக் ஃபேன் சவுண்ட், அது மாதிரி சின்ன சின்ன குட்டி சவுண்ட்ஸ் மட்டும் இது வந்து ஓரளவுக்கு வந்து கேன்சல் பண்ணும். ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து இந்த ஏஎன்சி மேலே வந்து அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்காதீங்க. சப்போஸ் அப்படி அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகுவீங்க. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13mm ட்ரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பவர் பட்டன் வந்து டபுள் டேப் பண்ணணும். ஸோ அப்படி டபுள் டேப் பண்ணால் தான் வந்து அந்த கிறிஸ்டல் பயோனிக் சவுண்டுக்கு வந்து போகும். ஸோ இதோட கிறிஸ்டல் பயோனிக் சவுண்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா அதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து வேற லெவலில் வந்து அப்படியே வந்து மாறிடுது. நமக்கு சவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக நல்லா சூப்பராக வந்து மாறிடுது. ப்ளஸ் நமக்கு வந்து வால்யூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்படி வந்து இன்க்ரீஸ் ஆனனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. பேஸ் எந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் டோன்ஸும் ட்ரிபிள்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா டியூன் பண்ணியிருக்காங்க. பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டோன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. அப்புறம் மெயினாக இந்த நெக் பேண்டில் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இதில் வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து இருக்குது. ஸோ சவுண்ட் ஸ்டேஜிங்னா அஃப்கோர்ஸ் ஃப்ளாக்ஷிப் நெக் பேண்டோ இல்லை ஃப்ளாக்ஷிப் இயர்பட் அளவுக்கு வந்து அதிகமாக இல்லை. பட் ஓகே, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து சவுண்ட் ஸ்டேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் ஸ்டேஜிங்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் வந்து ஃப்ளாட்டாக ஒரு இடத்துலேருந்து வராமல் நிறைய இடத்துலேருந்து வர மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்படி கொடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 2000 rupees கீழே பார்த்தீங்கன்னா இதை விட இந்த நெக் பேண்டு பார்த்தீங்கன்னா இதோட சூப்பராக வந்து சவுண்ட் பண்ணது. ஸோ நான் கூட வந்து போட் வந்து டைராக்கோட பார்ட்னர்ஷிப் பண்ணும்போது சும்மா ஒரு கிமிக் மாதிரி தான் வந்து இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை, சீரியஸாகவே சவுண்ட் குவாலிட்டி வந்து நல்லா தரமாக வேற லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த நெக் பேண்டோட ப்ரைசிங் நிறைய இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரைம் டே சேலில் வந்து 1500 rupeesக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து 1500 rupeesக்கு தான் வந்து இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உடனே வந்து ஆர்டர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக இந்த நெக் பேண்ட் வந்து ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த நெக் பேண்டில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா சாலிடாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கால் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சீரியஸாக வந்து வேறு லெவலில் வந்து பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 2500 rupees கீழே வந்து இந்த நெக் பேண்டில் தான் வந்து நல்ல பெஸ்ட் சவுண்ட் குவாலிட்டி வந்து இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் இந்த இவ்வளோ சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி தரதுக்கோசரம் இவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ரமைசஸுமே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா பேட்டரி லைஃப் தான். ஸோ இதை விட இன்னும் சீப்பரான நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போட் வந்து 30 years 60 years கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 24 hours தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மோட்ஸில் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கம்மியாகும். நெக்ஸ்ட் என்னன்னா இதில் வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் இல்லை. சப்போஸ் நீங்கள் வந்து கேமராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நீங்கள் வந்து இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஓவரால் இந்த வருஷம் லான்ச் ஆனதுலேயே பார்த்தீங்கன்னா அதான் எனக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபேவரட்டான நெக் பேண்ட் தான் இதான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.